சீமான் இவ்வளவு தூரம் பேசினாரு, திமுக எதிர்த்து இவ்வளவு உறுதிப்பட நிக்கிறாரு. இன்னொரு பார்வையை நான் தள்ளி வைக்கல. அப்படி நின்ன சீமான் ஏன் டெபாசிட் வாங்கலைங்கிறது அவர் எந்த தேர்தலையும் பெருசா வாங்கினதே இல்லையே. ரொம்ப பெருசா நாம் தமிழர் வாங்கினதே கிடையாது. இப்ப ஏன் டெபாசிட்ங்கிற வார்த்தை பிரதான கட்சிகள் புறக்கணிச்சிருக்கிற நிலையில நீங்கள் சொன்ன தத்துவங்கள், நீங்கள் சொல்ற கருத்துக்கள் தமிழ் தேசியங்கிற அளவுக்கு உள்ள கூட போகலைன்னா, சமகால அரசியலை பத்தி நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்திருந்தால் இந்த 60,000 90,000 மாறுதுல திமுக போய் போட்டான் இல்லையா ஒருத்தன், யாரோ ஒருத்தர் பார்க்கலாம், ஃபார்முலா கிடையாது, நீங்க இஷ்டத்துக்கு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த 30,000 பேர்ல ஒரு 15,000 பேரை நாம் தமிழருக்கு போட்டிருக்கோம். அதானே 10,000 20,000 அந்த 10,000 எதுங்கிறதுக்கு கணக்கு வருது. ஒரு அப்பா தான் எல்லாம் பேச முடியும், எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அப்ப எங்களுடைய ஐடியாலஜிக்கல் பார்ட்னர் சொன்ன பிஜேபியுடைய வாக்குகள் தான் அங்கே போயிருக்குங்கிறத அந்த அரித்மேட்டிக் காட்டுது. அப்படிதான் நான் எடுத்துக்குவேன். சரிதானா? அப்போ என்ன நடந்தாலும் திமுகவுக்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குரூப் மனசை மாத்திக்கிட்டு திமுகவுக்கே போட தயாரா இருக்கிறாங்களே தவிர நாம் தமிழருக்கோ அல்லது வேறு யாருக்கும் நோட்டாவுக்கோ போடல. நோட்டா 5,000 கூட வந்திருக்கு. அதுல அண்ணாதிமுக காரன் போட்டிருப்பான். ஏன்னா திமுக எந்த காலத்திலயும் போட மாட்டான். தேர்தல் வந்திருக்கு, நம்ம இதுல கலந்துக்கலாம் எப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அவெல்லாம் போய் நோட்டாவுக்காக போட்டு வந்திருப்பான். நாம் தமிழருக்கு போடல. அவன் நாம் தமிழருக்கு போடுற வாய்ப்பு இருந்திருக்கும். பெரியாரை பத்தி பேசினா அடிப்படையில் இருக்கிற ஒரு 40-50 வயசு தொட்ட அண்ணாதிமுக தொண்டை ஏத்துக்கவே மாட்டான். சரிதானா? சாதாரண பொதுஜனமும் அந்த கருத்தை ஏத்துக்க மாட்டாங்க.